அவ உங்ககிட்ட பேசின அடுத்த நாளே திருட்டுத்தனமா போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா. அதான் வந்து நிக்கிறாங்களே, வீடு விட்டு வீடு வந்து பத்த வைக்கிறதே பொழப்பா இருக்கு. சுத்திட்டு இருக்காங்க இதுக்குன்னே. நடந்திருக்கா? ஆனா ஒரு விஷயம் எனக்கு புரியல. நீ வீடு வாங்கினா என்ன, அடுத்த ஸ்டெப் எடுத்தா அவங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க என்னமோ அவங்க சொத்தை டார்கெட் பண்ணல, அவங்க தான் பிரிச்சு கொடுக்க முடியாதுன்னு தெளிவா சொல்லிட்டாங்கன்னு சொன்ன. உங்களுக்கு என்னதான் பிரச்சனையா? சரி இதெல்லாம் விட, இதுக்கெல்லாம் உன் புருஷன் தானே ரியாக்ட் பண்ணும். அவர் என்ன சொன்னாரு? அவர் நல்லா தான் பேசினாரு, ஆனாலும் அடங்கவே இல்லக்கா அவங்க. ஆனா இன்னைக்குதான் என் புருஷனுக்கு தெரிஞ்சது அவங்க அண்ணன் தம்பியோட சுயரூபம். அந்த சண்முகத்துக்கு என்ன திமிரு இருந்தா டைவர்ஸ் கேஸ் முடியறதுக்கு முன்னாடியே இன்னொரு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நின்றுப்பாரு. நீங்க பாருங்கக்கா, நீங்க விட்டு கொடுக்காதீங்க. நானும் கேள்விப்பட்டேன், அந்த வளர்மதி வந்து உங்ககிட்ட பேசினாலாமே. நீங்க என்னமோ அவ பேச்ச நம்பி ஏமாந்துருக்கீங்கக்கா. நீங்க பாருங்க, அவ உங்ககிட்ட பேசின அடுத்த நாளே திருட்டுத்தனமா போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா. நீங்க என்னமோ ஏமாற போறீங்க இந்த கேஸ்ல. இங்க பாருங்க, நீங்க கோர்ட்டு கேஸ் அலக்கடிச்சிட்டு இருந்தா இந்நேரம் அவங்க கதை முடிஞ்சிருக்கும். ஆனா உங்க நல்ல மனச அவங்க சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க. என்ன உன் இஷ்டத்துக்கு வந்து போயிட்டு இருக்க? இதென்ன வீடு நினைச்சியா இல்ல லாட்ஜ் நினைச்சியா? எங்களெல்லாம் பார்த்தா என்ன உனக்கு சர்வன்ஸ் மாதிரி தெரியுதா? வெறும் திங்கறதுக்கு தூங்கறதுக்கு குளிக்கிறதுக்கு தான் இந்த வீடுனா இது ஒன்றும் பேயிங் கெஸ்ட் ஹவுஸ் கிடையாது. யாருக்கிட்டயும் சொல்லாம போற வர என்ன யாரும் கேட்கறதுக்கு இல்லைன்னு தைரியமா? அனி, உங்களை எப்படி கூப்பிடுறதுன்னு கூட எனக்கு குழப்பமா இருக்கு. ஒரு முறை சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, வேற எப்படி கூப்பிடுறது? சரி, எங்க வீட்டுக்காரரோட தங்கச்சி, உங்களை நான் வாங்க போங்கன்னே கூப்பிடுறேன். இங்க பாருங்க, எங்க வீட்டுல எங்க அப்பாவுக்கு படையல் போட்டிருக்காங்க, சாமி கும்பிடுறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அதான் உங்ககிட்ட சொன்னா நீங்க என்ன சந்தோஷமா அனுப்பி வைக்கவா போறீங்க? சொன்னாலும் குத்தம், சொல்லலனாலும் குத்தம். அதான் நானே போயிட்டு வந்துட்டேன். அன்னைக்கு அவ்வளவு பேசுனீங்க, அப்பவே உன்னை வீட்டை விட்டு விரட்டி விட்டுருக்கணும். அதே மீறி வீட்டுல வச்சிருக்கோம்ல, அதான் இன்னைக்கு இவ்வளவு திமிரா பேசுறேன். இங்க பாருங்க, இதுக்கு நான் அன்னைக்கே சொல்லியாச்சு, இது என் புருஷன் வீடு, நீங்களாம் தான் இங்க உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு. சீ வாய் மூடு. புருஷன் வீடு, புருஷன் வீடுன்னு அர்த்தம் தெரியுமா உனக்கு? ஒண்ணு இந்த வீடு உன் புருஷன் பேர்ல இருக்கணும், இல்ல இந்த வீட்டுக்கு வாடகையாவது உன் புருஷன் கொடுக்கணும். அதுவும் இல்லனா நீங்க திங்கறீங்க பாரு சோறு, அதுக்காவது உன் புருஷன் காசு கொடுக்கணும். இப்படி எதுவுமே இல்ல, ஆனா புருஷன் வீடா? மாசா மாசம் இந்த வீட்டுக்கு நானும் எங்க அப்பாவும் காசு அழுதுட்டு இருக்கோம். அத ஞாபகம் வச்சுக்க. இதெல்லாம் ஒண்ணு சொல்லக்கூடாதுமா. நீதான் மருமகளா வரணும்னு தலைகழ நின்று உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க பாரு, இவங்கள சொல்லணும். உங்க அண்ணனோட லைஃப் என் கையில இருந்துச்சு. ஏதோ போன போது அந்த பொண்ணு வந்து கெஞ்சிச்சேன்னு நான் பாவமாச்சேன்னு விட்டு கொடுத்துட்டேன். இப்ப நான் நினைச்சேன்னு வச்சுக்கோ, உங்க அண்ணன் மறு வீட்டுக்கு போக முடியாது, ஜெயிலுக்கு தான் போகணும். அண்ணி, அன்னைக்கு வளர்மதி அண்ணி வந்து கேட்கும் போது நீங்க என்ன சொன்னீங்க? அவங்க வாழ்க்கையை தொந்தரவு பண்ண மாட்டேன்னு தானே சொன்னீங்க. சத்தியம் கூட பண்ணி கொடுத்தீங்களே அண்ணி. அப்ப உங்களுக்கு மனசாட்சி இருக்குன்னு தானே அர்த்தம். இன்னைக்கு எப்படி பேசுறீங்க? இங்க பாருங்க, என்ன பழி வாங்கணும்னா என்ன நேரடியா அடிங்க, கொல்லுங்க, என் வாழ்க்கையை நாசம் கூட பண்ணுங்க. எதுக்கு திருப்பி திருப்பி எங்க அண்ணன் விஷயத்தை இழுக்கிறீங்க?
எனக்கு தெரியும் நீங்க இதெல்லாம் பண்ண மாட்டீங்க. யாரால வந்ததுன்னு தெரியும். அதான் வந்து நிக்கிறாங்களே. வீடு விட்டு வீடு வந்து பத்த வைக்கிறதே பொழப்பா இருக்கு. சுத்திட்டு இருக்காங்க இதுக்குன்னே. ச்சீ, இவங்கெல்லாம் என்ன பிறவினே தெரியல. எங்க அண்ணனை தான் பிரிச்சு கூப்பிட்டு போயாச்சுல, இன்னும் அவங்களுக்கு வெறி அடங்கல போல இருக்கு. எல்லா இடத்துலயும் மூக்க நுழைச்சு வேற வேலை வெட்டியே கிடையாது போல இருக்கு. ஏய், என்ன தேவையில்லாம பேசிட்டு இருக்க நீ? நான் யதார்த்தமா அக்காவை பார்க்க வந்தேன். ஏன் நான் இங்க வரக்கூடாதா? யாரு நீங்க? யதார்த்தமா வந்தீங்களா? எதுக்கு வந்தீங்க? என்ன தூண்டி விட வந்தீங்க? எல்லாம் நல்லாவே தெரியும். நேத்து நீங்க அடிச்ச கூத்தெல்லாம் மறைச்சிட்டு ஒண்ணுக்கு 10 சொல்லி தூண்டி விட வந்திருக்கீங்க. ஏய், யாரும் என்ன தூண்டி விட வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. எனக்கு இன்னும் சுய புத்தி இருக்கு. முதல்ல கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு வந்து போயிட்டு இருக்கிறதுக்கு இது என்ன சத்திரமா? இங்க பாருங்க, எதா இருந்தாலும் அவர் வந்த உடனே பேசிக்கோங்க. நான் இதுக்கு மேல ஆர்குமெண்ட் பண்ண தயாரா இல்ல. ஐயோ, என்ன நெஞ்செழுத்த இருந்து அவ இப்படியெல்லாம் உங்ககிட்ட பேசுவா? ஐயோ அக்கா, எனக்கு தலையெல்லாம் சுத்துது. என்னக்கா நீங்க எவ்வளவு பெரிய தைரியசாலி நீங்க. உங்க முன்னாடி அவ இவ்ளோ பேசுறா, அத நீங்க பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கீங்க. இவ்ளோ அப்பாவியா நீங்க? ஐயோ முடியலக்கா. சரி, நான் வரேன். இங்க பாருங்க, பாத்துக்கங்க. நான் வரேன் அம்மா, வரேன். பானு, என்னடி இவ இப்படி பேசிட்டு போறா? என்ன பண்ண போற நீ? அவங்க வீட்டுல இப்பதானே கல்யாணம் எல்லாம் ஆயிருக்கு. அதான் ரொம்ப குதூகலமா இருக்காங்க எல்லாரும். நீ ஏதோ சொல்லுவியே, எதையோ புடுங்குனா ஏதோ அடங்குன்னு. என்னது? எரியறத புடிங்கினா கொதிக்கிறத அடங்கும்னு சொல்லுவேன். அடங்கிடும். பாஸ். ரத்னா அண்ணா, அண்ணா வணக்கம். வாங்க தம்பி. வணக்கம். நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் தம்பி. உள்ள வாங்க முதல்ல. ஐயோ பரவாயில்லண்ணா, இங்கே பேசலாம். சரி தம்பி. எப்படி வேலையெல்லாம் போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு தம்பி. நீங்க இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை? காஞ்சிபுரத்துல உங்களை மாதிரி நல்ல தொழிலாளிங்க இருக்கிறதுனால தான் எங்க மாதிரி ஆட்களுக்கு பலமே. அண்ணா, அப்புறம் நான் வந்த விஷயத்த மறந்துட்டேன். தெரியும் தம்பி. புடவை தானே, வழக்கமா 5ஆம் தேதி போல அண்ணனுக்கு புடவை அனுப்பிச்சிருவேன். அதுக்கு முன்னாடி ஞாபகப்படுத்தணும்னு வந்திருக்கீங்க, அப்படிதானே? அண்ணா, நான் பட்டு புடவை கேட்டு வந்தது என்னமோ உண்மைதான். ஆனா அண்ணனுக்கு இல்ல, எனக்கு. என்ன தம்பி சொல்றீங்க? கைராசி குடும்பத்துல எனக்கு உனக்குங்கிற வார்த்தையே வராதே. நீங்க என்னடா அண்ணனுக்கு இல்ல எனக்குன்றீங்க? அண்ணா, உங்களுக்கு எல்லா விவரமும் தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. இப்ப நான் தனியா ஏஎஸ்எல்ஸ்னு ஒரு கடை வச்சிருக்கேன். தொழில் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. வெளிநாட்டு கம்பெனிகள்லாம் எங்களோட டைப் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ என்னன்னா, எனக்கு அர்ஜென்ட்டாக வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு புடவைங்க தேவைப்படுது. அதனால உங்களால் கொடுக்க முடியுமான்னு கேட்டு போகலான்னு தான் வந்தேன். நீங்கள் சொல்கிறதுல உண்மைதான் தம்பி. ஆனால் இதை முன்கூட்டியே சொல்லியிருக்கணுமா இல்லையா? இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துட்டா கைராசி சில்ஸுக்கு என்ன தம்பி நான் பதில் சொல்ல முடியும்? சொல்லுங்கள். இங்கே பாருங்கண்ணே, நான் உங்களை கைராசி சில்ஸுக்கு கொடுக்க வேணான்னு சொல்லலை. அத்தனையும் எனக்கே கொடுக்கணும்னு நான் சொல்ல வரல. இதெல்லாம் நல்லா யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கு மற்றவங்க கொடுக்குற லாபத்தை விட ஒரு புடவைக்கு 3000 அதிகமாக என்கிட்ட இருந்து கிடைக்கும். அப்புறம் உங்க இஷ்டம். நாங்க மட்டும் லாபம் சம்பாதிக்கிற எண்ணம் எனக்கு கிடையாது. என்னை நம்பி இருக்கிற நெசவாளர்களும் நல்லா சம்பாதிக்கணும். இந்த முறை திடீர்னு வாங்குறேன், இனிமே தொடர்ந்து வாங்க போறேன். இல்ல தம்பி, ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா கூட ஏற்பாடு பண்ணிருக்கலாம். நீங்க நெருக்கத்துல வந்து சொன்னா. ஆனா காஞ்சிபுரத்துல நிறைய ஆளுங்க இருக்காங்க. ஆனா உங்களை நான் தேடி வந்ததே உங்கள்கிட்ட குவாலிட்டி நல்லா இருக்கணும்ன்ற எண்ணம் தான். என்னால 3 மாசம் இல்ல 3 வாரம் கூட வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாரும் வெளிநாட்டு கிளைண்ட்ஸ் பாருங்க. உங்களால முடியுமான்னு யோசிச்சு சொல்லுங்க. சரிங்க தம்பி, நீங்க போங்க, நான் ஏற்பாடு பண்றேன். சந்தோஷம், ரொம்ப நன்றி. வாங்க தம்பி. வணக்கம். என்ன தம்பி, போனை போட்டு அவசரமா வர சொன்னீங்க? நான் தான் அப்பவே போன்ல இல்லைன்னு சொல்லிட்டேனே.
புடவெல்லாம் ஒன்றும் இப்போ ரெடியா இல்லை தம்பி. இப்போ வேணும்னா நீங்க அதிகமாக காசு கொடுக்கலாம். இந்த மாசம் பொழப்பும் ஓடும். வர மாசத்துக்குலாம் நாங்க அவங்கள தானே எதிர்பார்க்கணும். ஒரு தடவை மறுத்துட்டா அதுக்கப்புறம் அவங்க வேற ஆளை பார்த்துட்டு போயிடுவாங்க தம்பி. இதெல்லாம் சரி வராது தம்பி. நீங்க வேற இடம் பாருங்க. அண்ணா இதுதான் உங்க பிரச்சனைனா இந்த மாசமும் அடுத்த மாசமும் நான் வாங்க போற ஆர்டருக்கு சேர்த்து ஒரே செக்கா நான் பேமெண்ட்டை கொடுத்துறேன். ஏதோ உங்க கூட தொழில் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். இந்த தொழில் ஆரம்பிச்ச உடனே எங்க இருந்தோ எல்லாமே சப்ளை பண்றதுக்கு ரெடியா இருந்தாங்க. ஆனா உங்களை தேடி வந்து நான் கேட்கறேன்னா உங்கள்கிட்ட வாங்கிட்டு போனா நல்லா இருக்கும் தானே. உங்க பொண்ணு படிக்கிறாங்க, நல்லா படிக்க வைங்க. இன்னும் அப்படியே கீழே இருந்தா எப்படின்னா வரணும்ண்ணே, எல்லாரும் முதலாளியா வரணும். அப்பதானே நல்லா இருக்கும். இந்த பாருங்க, நான் வேணா ஒரே செக்கா பேமெண்ட்டை கொடுத்துட்றேன். அப்புறம் உங்க இஷ்டம். நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க. நீங்க இப்ப சொன்ன மாதிரியே என் புடவையை கொடுத்துட்டு நான் செக் வாங்கிக்கிறேன். சரிண்ணே, ரொம்ப சந்தோஷம். வாங்க. சந்தோஷம் தம்பி. இதெல்லாம் பாத்தீங்களாமா? ஐயா. அட வாங்க குமார். ஐயா வணக்கங்க. வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேயா. வியாபார விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், அதான் வந்தேன். சரி வாங்க. என்ன குமார், என்னாச்சு சொல்லுங்க. ஒண்ணு இல்லைங்க ஐயா, நம்ம கைராசி கடைக்கு ஸ்டாக் கொடுக்க நம்ம ஹேண்ட்லூம் நெசவாளர் எல்லார்கிட்டயும் ரெடி பண்ணி வைக்க சொன்னீங்க இல்லையா? ஆமா, அதெல்லாம் வழக்கமா நம்ம கடைக்கு ஸ்டாக் கொடுக்கறவங்க கிட்ட பேசுறது தானே. நீங்க புதுசா இல்லைங்க ஐயா, நம்ம கடைக்கு கொடுக்க வேண்டிய ஸ்டாக் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஆனா திடீர்னு உங்க தம்பி சரவணன் வந்து எல்லார்கிட்டயும் பேசி அர்ஜென்டா ஹேண்ட்லூம் சேரி வேணும்னு கேட்டுட்டு போயிருக்காரு. நீங்க என்ன சொல்றீங்க குமார்? நம்ம சரவணனா? ஆமாங்க ஐயா, அவரோட கடை ஏ சில்க்கு புடவை வேணும்னு கேட்டுட்டு போயிருக்காரு. எப்படியும் திடீர்னு புடவை ரெடி பண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொன்னோம். ஆனா இருக்கிற ஸ்டாக்ல எடுத்து கொடுங்கன்னு கேட்டாரு. நீங்க சொன்னீங்களா நாங்க 10 மாசம் தறி போட்டு புடவைய நெஞ்சு கைராசி கடைக்கு ஆர்டர் கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கோன்னு? எப்படி ஐயா சொல்லாம இருப்போம்? சொன்னங்க, எல்லாமே இன்னும் 2-3 நாள்ல டெலிவரி ஆக வேண்டிய ஆர்டர்னு. நீங்க வேணும்னா எவ்வளவு புடவை வேணுமோ ஆர்டர் கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னேன். நாங்க இன்னும் 3 மாசத்துல ரெடி பண்ணி வைக்கிறோம்னு சொன்னோம். ஆனா அவரு அவ்வளவு நாள்ல என்னால வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஏதோ வெளிநாடு ஆர்டர் கிடைச்சிருக்கான், அதனால உடனே வேணும்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லைங்கய்யா, அங்க இருக்கிற எல்லா நெசவாளர்களும் கொடுக்கிற பணத்தை விட 2 மடங்கு கூட கொடுக்கறதா சொல்லிட்டு போயிருக்காரு. ஐயா இப்படி பண்ணீங்கன்னா நமக்கு வர வேண்டிய ஆர்டர் எதுவும் வராதுங்கய்யா. உங்ககிட்ட வந்து பேசினது தம்பி சரவணன் தானா? என்னங்கய்யா, உங்க தம்பிய எனக்கு தெரியாதுங்களா? அவர் தாங்கய்யா. உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். அப்ப நான் வரேங்கய்யா. என்னங்க? காஃபி. நீ குடிச்சியா? சாப்பிட்டேன். ஒரு மாதிரி செட் ஆயிட்ட போல இருக்கு. எல்லாரும் உங்ககிட்ட நல்லா பழகுறாங்களா? பழகுறாங்க. என்னங்க கேள்வி இது? என் வாழ்க்கையில நான் இருந்த நிலைமை அதெல்லாம் பார்க்கும்போது இந்த வீடு எனக்கு சொர்க்கங்க. என்னை பெத்த அம்மா எப்படி இருப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா நான் அவங்க முகத்தை கூட பார்த்தது கிடையாது. ஆனால் அவங்க அம்மா
என்ன பாசமா கூப்பிட்டு பேசும்போது என்னை பெத்த அம்மா மாதிரியே இருக்கு. என்ன மாமியார் ரூபத்துல இருக்காங்க, அவ்வளவுதான். இது கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு வளர்மதி. இந்த வீட்டுக்கு எனக்கு மனைவியா வரப்போற பொண்ணு எப்படி இருப்பாளுன்னு ஒரு கவலையாவே இருந்துச்சு. நான் சத்தியமா சொல்றேன், இப்ப எனக்கு கொஞ்சம் கூட கவலை கிடையாது. கொஞ்சம் முன்னாடியே உன்னை பார்த்துருக்கணுமோன்னு தோணுது. இந்த கோர்ட்டு கேஸு விவாகரத்துன்னு கொஞ்சம் நிறைய கசப்பான சம்பவங்கள் என் வாழ்க்கையில நடந்திருக்காது. இப்ப என்னங்க ஆயிடுச்சு? இங்க பாருங்களேன், நான் யார் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேன். ஏன்னா உங்களை முதல் தடவை பார்க்கும்போது உங்களோட முதல் மனைவியை பத்தி குறை சொல்லாம பேசுனீங்க பாருங்க. அப்பவே உங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். என்ன உங்களுக்கு கொஞ்சம் கோவம் வருது, பரவாயில்ல, கோவம் இருக்கிற இடத்துல தானே குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு நீங்க, அம்மா, மீனாட்சி அக்கா, மாமா எல்லாரையும் அவ்வளோ பிடிச்சிருக்கு. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, முந்தின நாள் சமைக்கும்போது சாப்பாடுல உப்பு போட மறந்துட்டேன். அது மட்டும் நான் எங்க வீட்டில் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, ஐயோ எங்க அத்தை என்னை உப்பு கண்டம் போட்டு காய வச்சிருப்பாங்க. ஆனா என் மாமா சாப்பிட உட்காந்துட்டு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு ஒண்ணுமே சொல்லல. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம், வளர்மதி எனக்கு கொஞ்சம் இதய பிரச்சனை இருக்கிறது உண்மைதான், அதுக்கு எண்ணெய் உப்பெல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் பண்ணணும், ஆனா கொஞ்சம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஐயோ எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம போச்சு. மன்னிச்சிருங்க மாமா, மன்னிச்சிருங்க மாமான்னு ஒரு 5-6 தடவை கேட்டேன். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, சண்முகத்துக்கும் இப்படியே கொடு, அட்லீஸ்ட் அவன் கோவமாவது குறையும் அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் தப்பு பண்றத கூட குத்தி காட்டாம, சின்ன விஷயத்த கூட விட்டு கொடுத்து பேசுறதெல்லாம் உங்க வீட்டு மனுஷங்களை பார்க்கும்போது, சொந்த பந்தங்கள்லாம் இப்படிதான் இருக்குமா, இவ்வளோ சந்தோஷமா இருக்குமா வாழ்க்கைன்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. அப்ப வீட்டுல எல்லார் மனசுலயும் சேரை போட்டு உக்காந்துட்டேன்னு சொல்லு. ஆனா நான் உங்களுக்கு எதுவுமே செஞ்சது இல்லைங்க. மாத்து புடவை கூட இல்லாம வந்தேங்க இந்த வீட்டுக்கு. மீனாட்சி அக்கா என்னை அப்படி பாத்துக்கிறாங்க. ஐயோ பத்தியா, நான் கூட உனக்கு நிறைய புடவெல்லாம் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், மறந்துட்டேன். மன்னிச்சிருமா. ஐயோ என்னங்க, வந்த உடனே மீனாட்சி அக்கா எனக்கு நிறைய புடவை எடுத்து கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்து பார்த்து செஞ்சு வாங்கி தராங்க. நான் சொல்றது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பெருசா தெரியும், ஆனா எல்லாமே உண்மைங்க. மீனாட்சி அக்கா எனக்கு தெய்வம் மாதிரி. ஏன்னா அவங்க போட்ட பிச்சைங்க எனக்கு இந்த வாழ்க்கை. எனக்கு இன்னொரு ஜென்மம்னு இருந்ததுன்னா அவங்க கூட அவங்க தங்கச்சியா பிறக்கணும். அவங்களுக்கு வேண்டியது எல்லாமே நான் பார்த்து பார்த்து ஆசையா செய்யணும். ஏங்க நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லுவேன், செய்வீங்களா? சொல்லு. என்ன ஏதாவது உனக்கு இங்க வேணுமா? ஆஹா இல்ல, நீ இது வரைக்கும் என்கிட்ட எதுவுமே கேட்டதில்ல. கேளு, வாங்கி தரேன். இல்ல ஏங்க, நம்ம குழந்தை பெத்துக்கிறத கொஞ்சம் தள்ளி போடலாமா? ஏன்னா எனக்கு அதை பத்திலாம் பெருசா தெரியாது. அதான் ஒரு டாக்டரை பார்த்துட்டு வரலாமான்னு கேக்குறேன். ஏன் மேடர், உனக்கு கொஞ்ச நாள் கழிச்சு தான் பெத்துக்கணும்னு தோணுச்சுன்னா அப்படியே பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு வகையில் பார்த்தா இந்த கோர்ட்டு கேஸு இதெல்லாம் முடிஞ்சதுன்னா நல்லதா இருக்கும். ஏன்னா தலைக்கு மேல அந்த பாரம் இருக்கும்போது, அந்த நேரத்தில் அந்த மாதிரிலாம் நடக்கும்போது உனக்கும் கஷ்டமா தான் இருக்கும். ஐயோ அதெல்லாம் இல்லைங்க, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. கோர்ட்டில் உங்களை தண்டனை கொடுத்துருவாங்க, உங்களையும் என்னையும் பிரிச்சிருவாங்க. அதை பற்றிலாம் எனக்கு கவலையே இல்லைங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு, உங்ககிட்டேருந்து யாரும் என்னை பிரிக்க முடியாது. கடவுளை நம்பாதவங்க தான் அப்படிலாம் யோசிப்பாங்க. எனக்கு கடவுள் மேலேயும் என் தாலி மேலேயும் ரொம்ப நம்பிக்கை இருக்கு. எந்த சட்டம் எது சொன்னாலும் நான் இனிமே உங்க பொண்டாட்டி.
அதை யாராலையும் மாற்ற முடியாது. அப்புறம் ஏன் குழந்தை பெற்றுக்கிறத தள்ளி போடணும்னு சொல்ற? இல்லை, நமக்கு முன்னாடி கல்யாணம் ஆனவங்க மீனாட்சி அக்காவும் மாமாவும் இந்த குடும்பத்துக்காக அவங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காங்க. அவங்களுக்கு குழந்தை இல்லையேங்க. கேள்விப்பட்டேன் உங்க எல்லாருக்காக தான் அவங்க குழந்தை பெற்றுக்கிறதையே தள்ளி போட்டாங்கன்னு. எவ்வளோ பெரிய தியாகங்க. யாருக்கு வரும் அந்த மனசு? இந்த காலத்துல அப்படி யாராவது செய்வாங்களா? ஆனா இன்னைக்கு உங்க தம்பி மனைவிங்க எல்லாரும் கர்ப்பமா இருக்கும்போது, குழந்தை பெற்றிருக்கும்போது அவங்கக்குள்ள மனசுல குழந்தை இல்லையே அப்படின்னு ஒரு வருத்தம் கண்டிப்பா வரதானேங்க செய்யும். அவங்க வேணா வெளியே காட்டிக்காம இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள மனசார எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நான் வந்ததும் வராதமா கர்ப்பமாயிட்டேன்னு அவங்க முன்னாடி போய் நின்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இருந்தாலும் அவங்க மனசில் ஒரு சங்கடம் வந்துடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க. ஏன்னா இந்த வாழ்க்கை அவங்க போட்ட பிச்சைங்க. எனக்கு எந்த விதத்துலையுமே அவங்கள சங்கடப்படுத்திடக்கூடாது. நான் ஒன்று சொன்னால் நீங்கள் கேட்பீங்க அப்படின்ற நம்பிக்கையில் தாங்க சொன்னேன். அவங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நாம் பெற்றுக்கலாமே. ஏங்க, நான் எதுவும் தப்பாக பேசிட்டேனா? இல்ல, உன் கழுத்துல தாலி கட்டும்பொழுது உண்மையாவே என் மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா இந்த பொண்ணு எப்படி இருப்பாளோ, இவளோட நம்ம வாழ்க்கை எப்படி போகுமோ, ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையோட சேர்ந்து இந்த வாழ்க்கையும் பிரச்சனை ஆயிடுமோன்னு ஒரு சின்ன பயம் இருந்தது உண்மைதான். ஆனா இப்ப சொல்றேன், உனக்காக எவ்வளவு பேரிடி வந்தாலும் அதை நான் தாங்கிக்கலாம், தப்பில்லை. ஏன்னா எங்க எல்லாரையும் விட நீ மீனாட்சி அண்ணி மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு நினைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு. நீ சொன்ன மாதிரியே பண்ணலாமா? நம்ம ஆஸ்பத்திரிக்கு போலாம். ஆனா வீட்ல யாருக்கும் தெரிய வேணாம். நிச்சயமாங்க. சரியா? ஐயோ, நான் உங்ககிட்ட பேசிட்டே இருந்ததுல காஃபி நீங்க குடிக்கவே இல்லை. ஆறிடுச்சு காஃபி. இல்ல பரவாயில்ல, நான் மறந்துட்டேன். இல்லை இல்லை, நான் அதை சூடு பண்ணி எடுத்துட்டு வரேன். சரியா? சரி.